ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் சால்னா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் 2 நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே தாளிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளித்து மசாலா அரைக்கிறதுக்காக இதில் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கசகசா, தேங்காய், கேஷ்யூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் மசாலா இதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சால்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் தாளிக்கிறதும் குக்கர்லேயே தாளித்து அரைச்சிக்க போகிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கூல் ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது தாளிக்கிறது என்னென்னு பார்க்கலாம். அதே குக்கரில் அடுப்பை ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்மளோட வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸு, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்தியாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இது வதங்கிட்டே இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம தேங்காய், கேஷ்யூ, அதுக்கப்புறம் கசகசா எடுத்து வச்சுருக்கோம். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், கசகசா, கேஷ்யூ 3த்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதையும் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி போட்டு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ தண்ணி அவ்வளோ குவான்டிட்டி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்திக்கலாம். குழம்பு மாதிரி வேணும்னா அப்படி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். தோசைக்காக செய்கிறதுனால நான் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி செஞ்சுக்க போகிறேன். இது சப்பாத்தி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கலர்ஃபுல்லான நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான சால்னா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஹெல்த்தியான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.